வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, எதிர்நீச்சலுடைய இன்றைக்கான ப்ரோமோ தான் வெளியாகி இருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் ஜீவானந்தம் மனைவியை கொலை செய்தது ஒத்துக்கொள்ளும் கதிர் அவர்கள். மாட்ட போகும் குணசேகரன். பரபரப்பான நிகழ்ச்சியில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்று வருகிறது. வாங்க இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் கோர்ட்டில் வைத்து குணசேகரிடம் கதிர் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்நீச்சல் பெண்களுக்கு ஆதரவாக சார்லதா வழக்கறிஞராக ஆஜராகியிருக்காங்க. இந்த நிலையில சமூக வலைதளங்களில் சில புகைப்படங்கள் வைரல் ஆகி வருகிறது. அதில் குணசேகரனுக்கு எதிராக தன்னுடைய அண்ணனுக்காக ஜீவானந்தத்தின் மனைவியை கொலை செய்தது நான் தான் என்று கதிர் உண்மையை கோர்ட்டில் சொல்லி ஜெயிலுக்கு போக போகிறார் என்ற கூறப்படுகிறது. அது பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வகையில எதிர்நீச்சல் சீரியல் கதையில் பெரிய அளவிற்கு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் மறுபக்கம் அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்ற காரணம் காணாமல் போன தர்ஷினியை தேடுவதை விட்டுவிட்டு எதிர்நீச்சல் பெண்களை ஜெயிலுக்கு போட்டு பாடாய்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த சீரியல் குணசேகரன் தான் ஒவ்வொரு இடத்திலும் ஜெயித்து வருகிறார். அதே போல இந்த நேரத்திலும் நடந்து வருவது ரசிகர்களின் உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆழ்த்துகிறது. காரணம், இந்த முறையாவது குணசேகரனை எதிர்நீச்சல் பெண்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று ரசிகர்கள் நம்பியிருந்தாங்க. ஆனால் ரசிகர்களின் நம்பிக்கை வழக்கம் போல இந்த முறையும் ஏமாற்றப்பட்டது. எதிர்நீச்சல் பெண்கள் இத்தனை நாட்களாக புடவையில் இருந்து வந்தாங்க. ஆனால் இப்போது சுடிதாரில் மாறி இருக்கும் நிலைதான் தர்ஷினியை காப்பாற்ற போது அங்கு சண்டை ஏற்பட்டு அதற்கான இந்த பெண்கள் சுடிதாருக்கு மாறியிருக்காங்க என்று ரசிகர்கள் நினைத்திருந்தாங்க. ஆனால் இவர்கள் சுடிதார்கள் போட்டிருப்பது போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குவதற்கு என்று இப்போது தெரிகிறது. ஆனால் இந்த சீரியலில் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால், கதிர் மற்றும் ஞானம் இருவருமே தங்களுடைய மனைவிமார்கள் புரிந்து அண்ணனை எதிர்த்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் அதையே பல நாட்கள் இழுத்து கொண்டிருப்பது மற்ற சீரியல் போலவே இந்த சீரியலும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த நிலையில இன்று வெளியான புரோமோவில் குணசேகரன் ஊர்களில் சிலரோடு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது சக்தி அந்த நபரிடம் அண்ணன் தம்பிகள் இருக்கும் பிரச்சனையை பெருசாக வரீங்களா என்று கேட்காத குணசேகரன் யார் அண்ணன் யார் தம்பி என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து எதிர்நீச்சல் பெண்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு வேணில கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்த தர்ஷன் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. அதோடு கதிர் இப்போ உனக்கு சந்தோஷமா பாரு, அவங்கெல்லாம் நடக்க கூட முடியாத பண்ணிட்டீங்க என்று குணசேகரனும் கோவப்படுகிறார். அதைத் தொடர்ந்து கோர்ட்டுக்குள் சார்பாலா வக்கீலாக வருகிறாங்க. அப்படியே புரோமோ வெளியாகி இருக்கிறது. வெளியில் அந்த புரோமோவில் ஜனனி மற்றும் ஈஸ்வரி இருவருமே கோர்ட்ல திருவனம் முழித்து கொண்டே இருக்காங்க. இதனால் இவர்கள் மீண்டும் ஜாமீன் தள்ளி போய்விடுதா என்ற சந்தேகம் வருகிறது. அதே நேரத்தில் இப்போது இணையதளத்தில் ஒரு புகைப்படம் வெளியாகிறது. அதில் கதிர் நீதிமன்றம் கூண்டுக்குள் கையெடுத்து கும்பிட்டு நிற்பது போன்ற சார்பாலா அவருக்கு வாதாடு போன்றும் இருக்கிறாங்க. அதில் தன்னுடைய மனைவி மற்றும் எதிர்நீச்சல் பெண்களை ஜெயிலில் இருந்து காப்பாற்றுவதற்காக கதிர் தான் தன்னுடைய அண்ணனுக்காக ஜீவானந்தம் மனைவியை கொலை செய்ததை ஒத்துக்கொண்டு ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படியும் இப்போது போராடி சார்லாதான் தான் வெளியே கொண்டு வர போறாங்க. அதற்கு பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து தர்ஷினி தேடுவாங்க. அப்போது குணசேகரன் பற்றி ரகசியங்கள் உடைபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.